அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீ சீராப்புராணம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பக்தி இலக்கியங்களில் சீராப்புராணம் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீராப்புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து இயம்பும் இந்நூலை இயற்றியவர் உமறுப்புலவர். இவர் கிபி 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எட்டப்ப மன்னரின் அவையில் தலைமை தமிழ் புலவராய் இருந்த கடிகை முத்துப்புலவரின் மாணவர். அதாவது எட்டப்ப மன்னரோட அவையில் தலைமை புலவராக இருந்த கடிகை முத்துப்புலவரோட மாணவர் தான் இவர். இந்த சீரா புராணத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இறைத்தூதர் நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்கிறாரு. அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமறுப்புலவர் சீரா புராணத்தை எழுதினார். அதாவது அப்துல் காதிர்ங்கிற மரைக்காயர் தான் இவர் இந்த சீரா புராணத்தை எழுதுறதுக்கு ஊன்றுகோலாக இருந்திருக்காரு. அவர் சொல்லி தான் இவர் சீரா புராணத்தை இயற்றிருக்காரு. அந்த நூல் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே சீதகாதி இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் அப்துல் காசிங்கிறது உதவியால் இவர் சீரா புராணத்தை நிறைவேற்றிருக்காரு. சீரா புராணம் நூலின் அமைப்பு. இந்நூல் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதல் பாகத்தில் 2 காண்டங்களும், இரண்டாவது பாகத்தில் 1 காண்டம் என 3 காண்டங்களும் 5027 பாடல்களும் உள்ளன. முதல் காண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழாத்தத்து காண்டம். 1 கடவுள் வாழ்த்து படலம், 2 நாட்டு படலம், 3 தலைமுறை படலம், 4 நபி அவதார படலம், அலிமா முளையூட்டு படலம், லாஞ்சனை தரித்த படலம், புனல் விளையாட்டு படலம், புகைக்கரா கண்ட படலம், பாதை போந்த படலம், சுரத்தில் புலனழைத்த படலம், பாந்தல் வதை படலம், நதி கடந்த படலம், புலி வசனித்த படலம், பாந்தல் வசனித்த படலம், இசுரா கான் படலம், கல்வரை நதி மறித்த படலம், சாமு நகர் புக்க படலம், கரம் பொறுத்து படலம், ஊசாவை கண்ட படலம், கதீசா கனவு கண்ட படலம், மனம் பொறுத்து படலம், மனம் குறிப்படலம், கஃபத்துல்லா வரலாற்று படலம். இதுதான் முதல் காண்டத்தில் இருக்கிற படலங்கள். இரண்டாவது காண்டத்தில் என்னென்ன படலங்கள் இருக்குது அப்படின்னா, இரண்டாவது காண்டத்தோட பேர் நுப்புவத்து காண்டம். இதில் என்னென்ன படலங்கள் இருக்குன்னா, நபி பட்டம் பெற்ற படலம், தொழுகை வந்த வரலாற்று படலம், தீநிலை கண்ட படலம், உமர் கத்தா பீமான் கொண்ட படலம், உடும்பு பேசிய படலம், உத்துபா வந்த படலம், அபீபு மக்கத்துக்கு வந்த படலம், மதியை அழைப்பித்த படலம், தசை கட்டியை பெண்ணுருவமைத்த படலம், அபீபு ராஜா வரிசை வரவித்த படலம், ஈமான் கொண்டவர்கள் அபாசர் ராஜ்யத்துக்கு போந்த படலம், மானுக்கு பிணை நின்ற படலம், ஈந்தங்குலை வரவழைத்த படலம், முப்பெழுதி தீர்த்த படலம், ஒப்பெழுதி தீர்த்த படலம், புத்து பேசிய படலம், பிராட்டியார் பெண்ணுலகு புக்க படலம், பருப்பத்தராசனை கண்ணுற்ற படலம், அத்தா சீமான் கொண்ட படலம், சின்களிமான் கொண்ட படலம், காமா படலம், விருந்தூட்டு படலம். இது 2வது காண்டத்தில் இருக்கக்கூடிய 21 படலங்கள். 3வது காண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹிஜ்ரத்து காண்டம். ஹிஜ்ரத்து காண்டத்தில் ஈமான் கொண்ட படலம், மதீனத்தார் வாய்மை கொடுத்த படலம், யாத்திரை படலம், விடமீட்ட படலம், சுராக்கத்து தொடர்ந்த படலம், உம்மி மகுப்பது படலம், மதீனம் புக்க படலம், கபுகாபு படலம், விருந்தீட்டுமான் கொள்வித்த படலம், உஹுபான் படலம், சல்மான் பாரிசு படலம், கஹுபத்து வல்லாவை நோக்கி தொழுத படலம், ஓனாய் பேசிய படலம், வத்தான் படலம், பாத்திமா திருமண படலம், சீபுல் பஹுரு படலம், புவாவத்து படலம், அசீரா படலம், பத்துன்ன குலாப் படலம், பத்ருக் படலம், சவிக்கு படலம், குதிரி படலம், தீயும் குரு படலம், அபிராபிஹு வதை படலம், அசனார் பிறந்த படலம், அபு தல்ஹா விருந்து படலம், உகுத்து படலம், அமுரா படலம், கஹுபு வதை படலம், சுஹுரா படலம், பதுரு சுகுரா படலம், உசைனார் பிறந்த படலம், தாத்துர் ரஹாக்கு படலம், ஷாஃபிர் கடன் தீர்த்த படலம், முறைசீக்கு படலம், கந்தக்கு படலம், உய் வந்த படலம், பனிக்குறைலா வதை படலம், செய்னபு நாச்சியார் கல்யாண படலம், லுமாம் மீமான் கொண்ட படலம், ஒட்டகை பேசிய படலம், மலையழைப்பித்த படலம், அந்தகன் படலம், கவுளவித்தை விட்டு கூட்டின படலம், உமுராவுக்கு போன படலம், சல்மா பொறுத்த படலம், உரணி கூட்டத்தார் படலம். இதுதான் 3வது காண்டத்தில் இருக்கக்கூடிய 47 படலங்கள்.
சீரா புராணம் பற்றி பிற தகவல்கள். சீரத் என்பதற்கு அரபு சொல் சீரா என வழங்கப்படுகிறது. சீரத் எனும் அரபு சொல்லிற்கு சீரா என பொருள் வழங்கப்படுகிறது. சீரா என்பதற்கு வாழ்க்கை அப்படிங்கிறது பொருள். சீரத்துங்கிறது அரபு மொழி சொல். அந்த சீரத்துங்கிறத சீரா அப்படின்னு மாற்றிருக்காங்க. அந்த சீராவோட பொருள் என்ன அப்படின்னா வாழ்க்கை. அதாவது வாழ்க்கைனா இந்த புராணத்தை படி நம்ம சொல்லணும்னா முகமது நபிகள் அவர்களுடைய வாழ்க்கை. அதை தான் சீரா புராணம் முடியிருக்காங்க. சீரா புராணம் நிறைவு பெற அபுல் காசிம் பேருதவி செய்ததை உமறுப்புலவர் மறக்காமல் சீரா புராணத்தில் 100 பாடல்களுக்கு ஒரு வீதம் அபுல் காசிமின் வன்மையையும் உண்மையையும் வாழ்த்தி பாடியுள்ளார். வன்மையும் உண்மையின்னா அவரோட வன்மைத்தன்மையும் பெருந்தன்மையும் வாழ்த்தி பாடியிருக்காங்க. 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் விதமாக அபுல் காசிமை பற்றி. அரபு ஆண்டின் 12 மாதங்கள் முஹரம், ஜஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் தானி, ஜமாத்துல் உல்லா, ஜமாத்துல் உக்ரா, ரஜப், ஷாபான், ரம்தான், ஷவ்வால், ஜில்காயிதா, ஜிலஹஜ். சீரா புராணத்தின் 3 காண்டங்களாகிய விலாத்தத்து காண்டம், நுப்புவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் ஆகியவை முறையே பிறப்பியற் காண்டம், செம்பூரூர் காண்டம், செலவியல் காண்டம் என வழங்கப்படுகிறது. அதாவது நுப்புவத்து, ஹிஜ்ரத்து, விலாதத் அப்படிங்கிறத தமிழில் மொழிபெயர்க்கிறப்ப பிறப்பியல் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியல் காண்டம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. நபிகளின் இளமை பருவம், திருமணம் ஆகியவை விலாதத்து காண்டத்திலும், வானவர் ஜப்ராயில் மூலம் திருமலை அருளப்பட்டதும் மக்கத்தில் நடந்ததும் நுப்புவத்து காண்டத்திலும், மக்கத்தை விட்டு மதினம் சென்றதும் தீன் நிலைநிறுத்தத்திற்காக நிகழ்ந்த போர்களும் ஹிஜ்ரத்து காண்டத்திலும் கூறப்படுகின்றது. தீன் நிலைநிறுத்தத்துக்காக அப்படின்னா இந்த மதத்தை நிலைநிறுத்தத்துக்காகவும் இந்த மதத்தோட கொள்கையை, இந்த மார்க்கத்தோட கொள்கையை பரப்புறதுக்காகவும் நடந்த போர்கள். அதுதான் ஹிஜ்ரத்து காண்டத்தில் சொல்லியிருக்காங்க. சீரா புராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முற்றிலுமாக பாடி நிறைவு செய்யப்படவில்லை. பனு அகமது மரைக்காயர் என்பவர் தான் நபிகளின் வாழ்க்கை முடியும் வரை முழுமையும் பாடி முடித்தார். அது சின்ன சீரா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த சீரா புராணம் அப்படிங்கிற நூல் முகமது நபிகளோட முழுமையான வாழ்க்கை வரலாற்றை கூறலை. அது இன்னொருத்தர் மூலியமாக முழுமை பெற்றிருக்கு. அது சின்ன சீரா அப்படிங்கிற நூலுங்கிற பேரில் சொல்கிறாங்க. ப்ளஸ் உமர் புலவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னா சீரா புராணம், சீதகாதி நொண்டி நாடகம், திருமண வாழ்த்து, முதுமொழி மாலை. சீரா புராணம் இல்லாமல் பிற நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.